Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம HTML ரொம்ப சிம்பிளான ரெண்டு tag தான் பார்க்க போறோம். Heading and paragraph tag எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம HTML ஓட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சோ இதுக்குள்ள நம்ம கோடிங் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் கொடுத்திருக்கோம்ல, அந்த டைட்டில் நமக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது எங்க ஷோ ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ டைட்டில்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வெப்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். இத நம்ம Ctrl+S கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு and நம்ம F5 கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓபன் ஆயிட்டு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வெப்னு சொல்லிட்டு நமக்கு மேலே தெரியுதா, அதுதான் வந்து டைட்டில். அப்போ நமக்கு டைட்டில் நம்ம எங்க கொடுக்குறோமோ அந்த டைட்டில் வந்து நமக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ இதுதான் டைட்டில் டேகோட வேலை. நெக்ஸ்ட் நம்ம பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கா, அதுக்குள்ள நம்ம ஒன்று வந்து ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அண்ட் இந்த பாடி டேக் எங்க ஷோ ஆகுதுன்னு நம்ம Ctrl+S கிளிக் பண்ணி F5 ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். ஹோம் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்களா, பாடியில் கொடுத்துருக்க நம்ம ஹாய் எவ்ரி ஒன் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கு. ஸோ பாடின்ற ஒரு டேக் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் வந்து சின்னதாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியணும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப குட்டியாக தெரியணும், இந்த மாதிரி இந்த டேகை இந்த சைஸ் இருக்குல்ல, ஹாய் எவ்ரி ஒனோட சைஸை நம்ம எப்படி வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து பெருசு பண்ணலாம் சின்னது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஹெட்டிங்ன்ற டேக்ல மொத்தம் வந்து 6 டைப் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ H1குள்ளே நம்ம ஹாய் எவ்ரி ஒன் H1 டேக்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக H1 டேக் கொடுத்துக்கலாம். ஸோ இது சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அவுட்புட் பேஜில் பார்த்தீங்களா, ஹாய் எவ்ரி ஒன் H1 டேக் வந்து எவ்வளோ பெரிய ஒரு லுக் ஃபாண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ H1 டேக் வந்து இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம HTML யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம கிட்ட 6 டைப் இருக்கா. ஸோ நம்ம இப்போ வந்து H1 டைப் பார்த்துரும். ஸோ இதே மாதிரி H2 டைப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹாய் எவ்ரி ஒன் H2 டேக்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதோட லுக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் அதோட ஸ்மால் சைஸில் வந்துருக்கு. இந்த டேக் மாதிரி தான் நம்ம மொத்தம் 6 டைப்பும் வந்து பண்ண போகிறோம். H1 இருந்து H6 வரைக்குமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் சைஸில் ஷோ ஆகுதா. ஸோ இதனால வந்து நம்ம H1 டேக் அந்த ஹெட்டிங் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன டேக் பார்க்க போகிறோம்னா, பேராகிராஃப் அப்படின்ற ஒரு டேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹெட்டிங்ன்ற டேக் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேராகிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ பேராகிராஃபில் நம்ம இந்த மாதிரி டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே HTML கோட் பண்ணும்போது டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு அது தெரியும். ஸோ டேக் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து டேக்கை ஓப்பன் பண்ணுறதுல க்ளோஸ் பண்ண இன் பிட்வீன் அதுக்குள்ளே தான் வந்து நம்ம சென்டென்ஸ் ஆர் வேர்டை வந்து நம்ம இன் பிட்வீன் கூட தான் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த டேகை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஷோ ஆகும் இன் அவுட்புட்டில். ஸோ இந்த பேராகிராஃப் டேக் வந்து எப்படி நம்மளுக்கு ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு செட் ஆஃப் கோட் வந்து எழுத போகிறேன். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் கோட் வந்து எழுதிக்கிறேன். அண்ட் இதை காப்பி பண்ணி நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 3 லைன்ஸ்க்கு. ஸோ நான் வந்து Ctrl+S கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்புட் வந்து ஒரு வெப்சைட்டில் பேராகிராஃபாக டைப் பண்ணுறதுக்காக இந்த பேராகிராஃப்ன்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு 4-5 லைன்ஸ்க்கு ஒரு பேராகிராஃப் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கோடை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபாக அது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம பேராகிராஃப்காக தான் இந்த டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டேகை நம்ம பேசிக் லெவலில் இருந்து கற்றுக்க போகிறோம். இப்படிலாம் வந்து ஒரு வெப்சைட்டை இவ்வளோ ஈஸியாக கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டேக்ஸும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாடா HTML கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பேசிக் டேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டாடா பை பாய், ஹாப்பி கோடிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.